ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஃபார்வர். பார்த்தா Qled தான் பார்ப்போன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையரில் பட்ஜெட் வைஸில் Qled, அதுவும் 32 இன்ச்சில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உள்ள 2 ஸ்டாண்டு, வாரண்டி கார்டு, மேனுவல் புக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 HDMI போர்ட்ஸு, அது இல்லாமல் 2 USB, பேசிக்காக உள்ள ஆப்டிக்கல் லேன் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த டிவியோட கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கூகுள் டிவி. அதேமாதிரி Qled பேனல் ஃபுல் ஹெச்டியில் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துடும் உங்களுக்கு. Qled அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சரோட கிளாரிட்டி டெப்த்து கூட சொல்லவே வேணாம். ஆடியோவை பொறுத்த வரைக்கும் 24 வாட்ஸுக்கான ஸ்பீக்கரும் தராங்க. வீட்டில் ஹோம் தேட்டர்லாம் வச்சுருக்கீங்கன்னா வயர்லெஸ்ஸாக கனெக்ஷன் பண்ணிக்கலாம். 5.1க்கான ப்ளூடூத் சப்போர்ட்டும் உண்டு. இதில் யூஸ் பண்ணுற வைஃபையும் பார்த்தீங்கன்னா வைஃபை 5 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி க்ரோம் காஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ளூடூத் வாய்ஸ் கமெண்ட்டோட வரும். டேரெக்டாக வாய்ஸ்லேயே நம்ம என்ன சொல்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கணும் டிவி. அதேமாதிரி டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெஸ்ட்லெஸ் டிசைன் தான். பார்க்க ரொம்ப லுக்காகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இது ஒரு கூகுள் டிவிங்கிறதால ஒன்ஸ் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கூகுள் டிவி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொபைலில் என்னென்ன பார்த்துருக்கீங்க சஜஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிவிலே வந்துடும். அதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக டிவி அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வருஷம் இந்த மால் வாங்கிருக்கீங்க, அடுத்த வருஷத்தில் எதாவது அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் நெட்டை கண்டினியூ அப்டேட் பண்ணால் அந்த ஃபியூச்சர்ஸ் அந்த UI எல்லாமே இதில் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கான கம்ப்ளீட் காம்ப்ரமைசிவ் வாரண்டி கொடுக்குறாங்க தரப்பில் வந்து. லாஸ்ட்டாக ப்ரைஸுக்கு வரும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிவியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16,500 வரும். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள்.